வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவல்களில் நம்ம இன்றைக்கி போகக்கூடிய டாபிக் பார்த்திங்க அப்படின்னா 11 நிமிடங்களுக்கு முன்னால். அதனடா 11 நிமிடங்களுக்கு முன்னால் அப்படின்னு யோசிக்கலாம். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நமக்கு சரியான முறையில் நடக்கணும். நம்ம ஒரு பயணம் பண்ணுறோம், இல்லை ஒரு நிகழ்வு செய்கிறோம் அப்படின்னா அது நம்ம சரியான முறையில் நடக்கணும் அப்படின்னு நமக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ எப்போவுமே சரியான முறையில் நடக்கணும் அப்படின்னா நம்ம அந்த பங்க்சுவாலிட்டின்னு சொல்லுவோம், நேரம் தவறாமை, சரியான நேரத்துக்கு நம்ம அங்கே வரணும், சரியான நேரத்தில் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 11 நிமிடங்களுக்கு முன்னாலே நீங்கள் உங்களை தயார்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இப்போ நமக்கு 10 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும், ஒரு ஸ்கூலோ இதுலையோ 10 மணிக்கு நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்ம ஒரு 11 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம அங்கே போயிட்டோம் அப்படின்னா அந்த 11 நிமிடங்கள் நம்ம அந்த இடத்துக்கான ஒரு சூழலுக்குள்ளே நம்ம வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 10 மணிக்கு அங்கே போய் நின்னோன்னா அப்படியே ஐயோ பறக்க அங்கே போய் நின்றுட்டு அதுக்கு அடுத்து அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிற கொஞ்சம் நேரம் வரைக்கும் நம்மளால் அங்கே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ ஒரு 11 நிமிடங்களுக்கு முன்னாடி நம்ம அங்கே போய் நின்றுட்டோம் அப்படின்னா அந்த 11 நிமிடங்கள் நம்ம அந்த இடத்துக்கு நம்ம என்ன இதுக்காக போயிருக்கோமோ அதை தயார்படுத்துறதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு உபயோகமாக இருக்கும். ஏண்டா 11 நிமிஷம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வரலாம். ஸோ இந்த 11 அப்படிங்கிற ஒரு நம்பர் மிக முக்கியமான ஒரு நம்பர். ஸோ இந்த 11 அப்படிங்கிற நம்பர் மிக முக்கியமான நம்பர் இந்த பிரபஞ்சத்தில். அதாவது 1 அதான் 11. நாம இந்த பிரபஞ்சம் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை நாம தெய்வம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டும் இணைக்கிற ஒரு எண் தான் இந்த 11. ஸோ ஆன்மீகத்திலே இந்த 11ஆம் நம்பருக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க, நீங்களும் கூட பார்க்கலாம். அதே மாதிரி 11 மணி 11 நிமிஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப இதாக பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேருக்கு என்கிட்ட சில ஆட்கள் கேட்டிருக்காங்க, என்னோடய மொபைல் நான் அப்பப்போ எடுக்கும்போது இந்த 11 நம்பர் எனக்கு வருது. அதை அந்த நேரம் கரெக்டாக நான் பார்க்குறேன், 11 மணி 11 நிமிஷம் வருது, நிறைய நேரங்களில் வருது அப்படின்னு. ஸோ அப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சத்து கூட இணைந்து செயல்பட்டுருக்கீங்கிறதுக்கு ஒரு காரணம் அந்த 11 உங்களுக்கு அடிக்கடி தெரிய வருது. நீங்கள் இன்றைக்கி கவனித்து பார்க்கலாம். ஸோ இந்த 11 அப்படிங்கிற நம்பர் ஆன்மீகத்திலையுமே மிக முக்கியமான ஒரு உன்னத நிலை. அதாவது நீங்கள் சாதாரண நிலையிலேருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு உங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு எண் தான் 11. ஸோ அப்போ அந்த 11 நிமிடங்கள் அப்படிங்கிறது ஒரு செயலுக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த 11 நிமிடங்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்தும் போது நீங்கள் அந்த ஆன்மீகத்திலையுமே ஒரு உயர்ந்த நிலைக்கு அந்த ஆன்மீக நிலை உங்களை எடுத்துகிட்டு போகும்போது அந்த செயல் முழுமையாக சரியாக நடக்கிறதான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு சொல்லுவேன். ஒரு பயணம் அப்படின்னா இத்தனை மணிக்கு நம்ம கிளம்பணும் அப்படின்னா ஒரு 11 நிமிஷத்துக்கு முன்னாடி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு அதுக்கு தயார் எடுத்துட்டோம் அப்படின்னா சரி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு நிகழ்வு நீங்கள் ஆரம்பிக்கணும், ஒரு செயல் செய்யணும் அப்படின்னாலே எதுவாக இருந்தாலும் இந்த 11 நிமிடங்களுக்கு முன்னாடி நீங்கள் அதை ஆரம்பிக்கும்போது நீங்கள் அந்த 11 நிமிடங்கள் உங்களை தயார்படுத்துறதுக்கு இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு துணையாக உங்கள் கூட அந்த நிகழ்வை முழுமையாக சரியாக செய்கிறாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி பறக்க அந்த நேரத்தில் போய் நிற்காமல் 5 மணிக்கு பஸ்ஸு அப்படின்னா நான் 4:59க்கு நான் அங்கே போய் நின்றுவேன், 10 மணிக்கு கிளாஸ் அப்படின்னா நான் 9:59க்கு நான் போய் நின்றுவேன் அப்படின்னு இல்லாமல் எல்லாமே ஒரு 11 நிமிடங்களுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை தயார் நிலைப்படுத்திட்டீங்கன்னா அந்த நிகழ்வுகள் முழுமையாக நடக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் அந்த மாதிரி ஒரு செயலை செய்து நீங்கள் செய்கிற எல்லா செயலும் மிக உன்னத நிலையிலையும் ஒரு சரியான பாதையிலையும் கொண்டு போகணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்தை வேண்டி விரும்பி கேட்டு என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.